கனேடிய முன்னாள் பிரதமர் ஸ்டீஃபன் ஹாப்பர் அவர்கள் கனேடிய அரசாங்கம் ஆனது லிபரல் அரசாங்கமும் கன்சர்வேட்டிவும் இணைந்து செயற்பட வேண்டிய ஒரு காலம் என்று இதனை குறிப்பிட்டிருப்பதோடு தற்பொழுது கனேடிய இறையாண்மைக்கு சவால் மிகுந்த காலப்பகுதி என்ற ஒரு விடயத்தையும் குறிப்பிட்டிருக்கின்றார். கட்சிகள் தங்களுடைய பேதங்களை மறந்து கொள்கைகள் என்பது வேறு வேறாக இருந்தாலும் கருத்துக்கள் மாறுபட்டனவையாக இருந்தாலும் கனேடியர்களாக ஒன்றுபட வேண்டிய ஒரு தேவை இருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். 20 லட்சம் வாக்குகளை இரண்டு தரப்புமே பெற்ற பொழுது இந்த பிரிய வேண்டாம் என்கின்ற தரப்பு 20,60,000 வாக்குகளை பெற்றது. மற்ற தரப்பு 20,04,000 வாக்குகளை மிகவும் மயிர்லையில் ஒரு உயிர் தப்பி இருந்தது கனடா. அதே போன்றதொரு கோரிக்கையை இப்பொழுது அல்பர்டா பிரிய போகின்ற பொழுது ஹாப்பர் அவர்கள் விடுக்கின்றார். ஹாப்பர் அல்பர்டாவின் ஒரு நாயகன், எனவே அவருடைய குரல் என்பது வலுவாக இருக்கும். இது நிச்சயமாக கனடாவின் இன்றைய தேவைக்கு இன்றியமையாதது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அந்த மாகாணங்கள் பிரிகின்ற ஒரு நிலையில் இவ்வாறு பகிரங்க அழைப்பை ஒரு கன்சர்வேட்டிவ் கட்சி சார்ந்த தலைவரை விடுக்கின்ற பொழுது கன்சர்வேட்டிவ் கட்சியால் அதனை மறுதளிக்க முடியாது. அதைவிட உண்மையிலேயே இப்பொழுது ஹாப்பர் எதை காட்டியிருக்கின்றார் என்றால் தான் ஒரு தேசியவாதி, அதாவது சுயநலங்களுக்கு அப்பால் கனடா என்கின்ற தேசம் என்பது எங்களுக்கு முக்கியமானது என்பதை காட்டியிருக்கின்றார். அந்த வகையில் தான் இது மிகவும் முக்கியமானது. பிரதமர் ஸ்டீஃபன் ஹாப்பர் காலத்தில் கியூபெக்கில் இடம்பெற்ற இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் என்பது இந்த பிரிவினைக்கு சாதகமான நிலை என்பது குறைந்திருந்ததை சுட்டிக்காட்டியிருக்கின்ற பிரதமர் மாகாணி அவர்கள் ஸ்டீஃபன் ஹாப்பர் அவர்களுடைய தலைமைத்துவம் குறித்தும் தன்னுடைய ஆதரவு நிலையை தெரிவித்திருந்தார். அவருடைய திறமையான தலைமைத்துவம் குறிப்பான விடயங்களையும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். அல்பர்டா மற்றும் கியூபெக், அல்பர்டா நேரடியாக இப்பொழுது தனி நாடு கேட்கின்ற ஒரு நிலைமைக்கு வந்திருந்தாலும் அல்லது அந்த குழுவானது அதிக பிரச்சாரங்களை மேற்கொள்ளுகின்ற ஒரு குழுவாக வந்திருந்தாலும் கியூபெக்கில் கூட இவ்வாறான நிலைமை தோன்றலாம் என்கின்ற ஒரு ஐயப்பாடு இருக்கின்றது. செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக பேசுகின்ற நிகழ்ச்சியில் இன்று நாங்கள் மிக முக்கியமாக நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற ஒரு கூட்டத்தில் குறிப்பாக உருவ சிலை திறப்பு விழா தொடர்பான நிகழ்வில் கலந்து கொண்ட கனேடிய முன்னாள் பிரதமர் ஸ்டீஃபன் ஹாப்பர் அவர்கள் கனேடிய அரசாங்கம் ஆனது லிபரல் அரசாங்கமும் கன்சர்வேட்டிவும் இணைந்து செயற்பட வேண்டிய ஒரு காலம் என்று இதனை குறிப்பிட்டிருப்பதோடு தற்பொழுது கனேடிய இறையாண்மைக்கு சவால் மிகுந்த காலப்பகுதி என்ற ஒரு விடயத்தையும் குறிப்பிட்டிருக்கின்றார். கட்சிகள் தங்களுடைய பேதங்களை மறந்து கொள்கைகள் என்பது வேறு வேறாக இருந்தாலும் கருத்துக்கள் மாறுபட்டனவையாக இருந்தாலும் கனேடியர்களாக ஒன்றுபட வேண்டிய ஒரு தேவை இருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். குறிப்பாக கியூபெக் மற்றும் அல்பர்டாவில் இடம்பெற்றிருக்கின்ற பிரிவினவாத கோரிக்கைகள் என்பது தற்பொழுது சவாலானதாக மாறியிருக்கின்ற நிலையில் அமெரிக்க விவகாரங்களையும் கையாள்வதற்கு இது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக முன்னாள் பிரதமர் ஸ்டீஃபன் ஹாப்பர் காலத்தில் கியூபெக்கில் இடம்பெற்ற இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் என்பது இந்த பிரிவினைக்கு சாதகமான நிலை என்பது குறைந்திருந்ததை சுட்டிக்காட்டியிருக்கின்ற பிரதமர் மாகாணி அவர்கள் ஸ்டீஃபன் ஹாப்பர் அவர்களுடைய தலைமைத்துவம் குறித்தும் தன்னுடைய ஆதரவு நிலையை தெரிவித்திருந்தார். அவருடைய திறமையான தலைமைத்துவம் குறிப்பான விடயங்களையும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த நிலையில் இந்த இரண்டு கட்சிகளினுடைய ஒன்றிணைவான செயற்பாடுகள் என்பது கனடாவுக்கு எந்தளவு முக்கியத்துவமானது என்பது தொடர்பாக பேச இருக்கின்றோம். சுரேஷ், நீங்கள் குறிப்பிடுங்கள், இந்த விடயத்தை முன்னாள் பிரதமர் ஸ்டீஃபன் ஹாப்பர் அவர்கள் முன்வைத்திருப்பதை ஒட்டிய உங்களுடைய பார்வை என்ன? நிச்சயமா இது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அழைப்பு. அதாவது கடந்த வார இறுதியில் அவர்களுடைய கட்சி மகாநாடு இடம்பெறுகின்றது. அங்கே புலி வீரர்கள் 85 விழுக்காடு வாக்குகளை அந்த தன்னுடைய பேராளர்கள் டெலிகேட்ஸ் பேராளர்களிடமிருந்து பெறுகின்றார். 3044 பேராளர்களில் 85% அவருக்கு ஆதரவை வெளியிட்டிருந்தார்கள் அவருடைய தலைமைத்துவத்திற்கு. எனவே அந்த கட்சியின் அந்த பயணம் என்பது மிகவும் ஒரு இறுக்கமாக செல்ல வேண்டிய காலத்தில் அந்த மாநாட்டில் ஹாப்பர் அவர்கள் கூட கலந்து
கொண்டிருந்தார். அந்த மாநாட்டில் கலந்து கொண்ட காப்பர் கூட அவர்களிடம் விடுத்த வேண்டுகோள் என்னவாக இருந்தது என்றால், அதாவது தனிப்பட்ட ரீதியில் ஆளுமை மிக்கவர்களிடம் அல்லது காக்கஸ் எனப்படுகின்ற அல்லது கன்சர்வேட்டிவ் சார்ந்த அந்த தலைமைகளிடம் இந்த பிரிவினைவாத விவகாரங்களில் ஆதரவு கையெழுத்திட வேண்டாம் என்று. அதன் பிறகு இப்பொழுது பாராளுமன்றத்தில் வைத்து ஒரு பகிரங்க அழைப்பை விடுத்திருக்கின்றார். நிச்சயமாக இது பியர் பொலிவியரையோ அல்லது இந்த கன்சர்வேட்டிவ் கட்சியை பொறுத்தவரையிலோ ஒரு ஆதரவாக எடுத்து கொள்ளப்பட போகின்ற விடயமாக இருக்க போவதில்லை. அதற்கான காரணம் என்னவென்றால், அவர்களுடைய வளர்ச்சியின் ஒரு தளமாக அவர்கள் பியர் பொலிவியரின் மீளெழுச்சியை அல்லது மீள் வருகையை கொண்டு முன்னேற வேண்டிய ஒரு கட்டத்தில் இவ்வாறான ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் ஒரு கனேடியராக, ஒரு தேச பற்றாளராக அல்லது தேசத்தின் இறையாண்மையை கருத்தில் கொண்ட ஒரு தலைவராக ஸ்டீவன் ஹாப்பர் அவர்கள் தெரிவித்த கருத்தானது மிகவும் ஆழமானது, மிகவும் வரவேற்கத்தக்கதாக இருக்கின்றது. இதற்குரிய காரணங்கள் இரண்டு. முக்கிய காரணமாக இருப்பது இந்த அமெரிக்காவின் இந்த மிரட்டல் அல்லது அமெரிக்காவின் தலையீடு அல்லது அமெரிக்காவின் வரி விதிப்பு. இரண்டாவது காரணம் அல்பர்டா மற்றும் கியூபெக். அல்பர்டா நேரடியாக இப்பொழுது தனி நாடு கேட்கின்ற ஒரு நிலைமைக்கு வந்திருந்தாலும் அல்லது அந்த குழுவானது அதிக பிரச்சாரங்களை மேற்கொள்ளுகின்ற ஒரு குழுவாக வந்திருந்தாலும் கியூபெக்கில் கூட இவ்வாறான நிலைமை தோன்றலாம் என்கின்ற ஒரு ஐயப்பாடு இருக்கின்றது. இந்த நிலையில் இவ்வாறான ஒரு செயற்பாடு தேவை என்பதை அவர் காலத்திற்கு ஏற்ற ஒரு கருத்தாக விதைத்திருக்கின்றார். இங்கே குறிப்பிட வேண்டிய விடயம் என்னவென்றால், மாக்கானி மத்திய வங்கியின் கவர்னராக இருந்தது ஸ்டீவன் ஹாப்பர் அவர்களின் ஆட்சியின் கீழான ஒரு பொருளாதார நெருக்கடியின் கீழான காலம். இப்பொழுது இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. இங்கே இந்த பொருளாதார நெருக்கடி நாங்கள் ஏற்றோ ஏற்காமலோ கனடா பொருளாதார நெருக்கடிக்கு தள்ளப்பட்டு விட்டது என்பதைத்தான் இந்த பொருட்களின் கொள்வனவின் போதான மேலதிக பண செலுத்துகைக்கான இந்த வரிகளை மீளளிப்பு, அதாவது ஜிஎஸ்டி வரிகளை மீளளிப்பு போன்றவையோ அல்லது வேறு விடயங்களிலோ இந்த அரசு ஈடுபட்டிருக்கின்றது. இந்த நிலையில் 1995 ஆண்டு கியூபெக் எவ்வாறு பிரிய முற்பட்டதோ அதன் பொழுது முன்னின்று பகிரங்கமாக போராடி கனடாவை எவ்வாறு ஜிம் கிரச்சியன் அவர்கள் காப்பாற்றினாரோ, வெறும் 54,000 வாக்குகளால் அது வெற்றி பெற்றது. அந்த 54,000 வாக்கு என்பது வெறும் புள்ளி 0.6, அதாவது 20 லட்சம் வாக்குகளை இரண்டு தரப்புமே பெற்ற பொழுது இந்த பிரிய வேண்டாம் என்கின்ற தரப்பு 20,60,000 வாக்குகளை பெற்றது. மற்ற தரப்பு 20,04,000 வாக்குகளை. மிகவும் மயிர்லையில் ஒரு உயிர் தப்பி இருந்தது கனடா. அதே போன்றது ஒரு கோரிக்கையை இப்பொழுது அல்பர்டா பிரிய போகின்ற பொழுது ஹாப்பர் அவர்கள் விடுக்கின்றார். ஹாப்பர் அல்பர்டாவின் ஒரு நாயகன். எனவே அவருடைய குரல் என்பது வலுவாக இருக்கும். இது நிச்சயமாக கனடாவின் இன்றைய தேவைக்கு இன்றியமையாதது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அதுதான் உண்மை. உண்மையில் பார்க்கின்ற பொழுது கன்சர்வேட்டிவும் லிபரலும் இணைந்து பணியாற்றுவது என்பது சாத்தியமானதா? நடைமுறைக்கு இது எந்தளவு சாத்தியம் உள்ள விடயம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? இல்லை, இன்று மாக்கானியும் பியர் பொலிவியா அவர்களும் சந்திக்க இருக்கின்றார்கள். சந்திக்கின்ற பொழுது அவர்கள் ஒரு புரிதலுக்கு வர வேண்டும். சரி, ஒரு 6 மாதமோ 9 மாதமோ, அதாவது நவம்பர் மாதம் மிட் டேர்ம்ஸ் எனப்படுகின்ற அமெரிக்காவின் பொது தேர்தல்கள் இடம்பெற போகின்றன, இடைத்தேர்தல்கள். அதன் பொழுது நிச்சயமாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய கட்சி என்பது ஒரு பாரிய வீழ்ச்சியை சந்திக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அதற்கான அந்த தளம் என்பது இப்பொழுதே ஏற்படுத்தப்பட்டு விட்டது. நீங்கள் இவ்வாறு கூறலாம். அங்கே வார நாட்களிலும் வார இறுதி நாட்களிலும் நடைபெறுகின்ற போராட்டங்கள் என்பன அதனை காட்டி நிற்கின்றன. குறிப்பாக இப்பொழுது பார்த்தீர்களானால் மினசோட்டா மாகாணம், இந்த மாநிலம் என்பதே தாங்கள் பிரிந்து கனடாவுடன் இணைய வேண்டும் என்கின்ற கருத்தியலை பல முக்கிய அரசியல்வாதிகள் சொல்கின்ற அளவிற்கான ஒரு தள்ளு நிலைக்கு கூட அது மாறிவிட்டது. இவ்வாறான நிலையில் இங்கே ஒரு ஒற்றுமை தேவை. எனவே இன்றைய சந்திப்பு மிகவும் முக்கியமான சந்திப்பாக இருக்கின்றது. இதில் விட்டுக் கொடுப்புகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அதாவது தாங்கள் விரும்பிய கொள்கைகளை நடைமுறைப்படுத்துமாறு லிபரல் அரசை கன்சர்வேட்டிவ் கேட்கலாம். ஆனால் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கும் உள்ள ஒரே ஒரு பிரச்சனை என்னவென்றால், அவர்கள் ஒத்துப்போக வேண்டிய தேவை இருக்கின்றது. என்னவென்றால், மாக்கானி பிரதமராக தெரிவு செய்வதற்கு 54 விழுக்காடு உள்ளவர்கள் வாக்கு அளித்துள்ள நிலையில்
பியர் பொலிவியர் 29 வீத வாக்குகளால் பின்தங்கியுள்ளார். இது ஒரு பாரிய வீழ்ச்சி. எனவே இது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கோரிக்கை என்று குறிப்பிட்டிருந்தீர்கள். கனேடிய அரசியலை பொறுத்தவரையில் இது ஒரு புதிய முயற்சியாக இருக்குமா, அல்லது இதற்கு முன்னர் இவ்வாறு தேசிய கட்சிகள், மிக முக்கியமான கன்சர்வேட்டிவ், லிபரல் இணைந்து செயற்பட்ட வரலாறு இருக்கிறதா? இல்லை, அவர்கள் செயற்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இப்பொழுது என்று சொன்னால் இந்த கியூபெக் பிரிவினையின் பொழுது அல்லது அதற்கு முதல் இங்கே கனடாவில் இடம்பெற்ற சில, குறிப்பாக இந்த சர்வதேச அரசியல்களின் தாக்கம் இல்லாத உள்ளூர் பொருளாதார சிக்கல் நிலைகளில் சில வேளைகளில் உள்ளார்ந்த நிலையில், அதாவது இவர் ஜீன் கிரச்சன் அவர்கள் பதவியில் இருந்த பொழுது அவருடைய அரசு என்பது கனடாவில் உள்ள டெபிசிட், அதாவது கனடாவின் இந்த வரவு செலவு திட்ட ஒட்டுமொத்தமாக ஏற்பட்ட கடன் சுமையை இல்லாமல் செய்ததற்காக அவர்கள் இவர்களுடைய ஆதரவை கூட பெற்றிருந்தார்கள், சில திட்டங்களை அவ்வாறு நடைமுறைப்படுத்தி. எனவே அவ்வாறான ஆனால் இது ஏன் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது என்று குறிப்பிடுவதற்கான காரணம், அந்த மாகாணங்கள் பிரிகின்ற ஒரு நிலையில் இவ்வாறு பகிரங்க அழைப்பை ஒரு கன்சர்வேட்டிவ் கட்சி சார்ந்த தலைவரை விடுக்கின்ற பொழுது கன்சர்வேட்டிவ் கட்சியால் அதனை மறுதளிக்க முடியாது. அதைவிட உண்மையிலேயே இப்பொழுது ஹாப்பர் எதை காட்டியிருக்கிறார் என்றால், தான் ஒரு தேசியவாதி, அதாவது சுயநலங்களுக்கு அப்பால் கனடா என்கின்ற தேசம் என்பது எங்களுக்கு முக்கியமானது என்பதை காட்டியிருக்கின்றார். அந்த வகையில் தான் இது மிகவும் முக்கியமானது. கனடா என்று எடுத்துக்கொண்டாலே உலகில் பேசப்படுகின்றது இந்த பெடரலிசம் என்ற விடயம். இவ்வாறு ஏற்பட்டிருக்கின்ற இந்த சவால்கள் என்பது கனேடிய பெடரலிசம் குறித்த கேள்விகளை எழுப்பியிருக்கின்றதா? இது தோற்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதா? இல்லை, இங்கே 2000 ஆண்டு கிளாரிட்டி ஆக்ட் என்ற ஒரு சட்டத்தை ஜீன் கிரச்சன் அவர்கள் கொண்டு வந்திருந்தார். அந்த சட்டத்தின் பிரகாரம் நீங்கள் கொடுக்கின்ற கேள்வி என்பது தெளிவான கேள்வியாக இருக்க வேண்டும் என்பதை அதை பாராளுமன்றம் தான் தெரிவு செய்யும். நீங்கள் பிரிந்து செல்வதற்கு விரும்புகின்றீர்களா, ஆம் இல்லை என்கின்ற அந்த தனித்துவமான கேள்வியாக இருக்க வேண்டும். ஒரு கேள்வி தனித்துவமான கேள்வியாக இருக்க வேண்டும். மற்றது பெறுகின்ற பெரும்பான்மை என்பது தெளிவான பெரும்பான்மையாக இருக்க வேண்டும். இந்த தெளிவான பெரும்பான்மை என்பது எது என்பதை அவர்கள் அந்த சட்டத்தில் தெரிவிக்கவில்லை. அதை பாராளுமன்றம் தான் தீர்மானிக்கும். இப்பொழுது சொல்லுங்கள், ஒரு 5% வாக்கு வித்தியாசத்தில் இல்லை என்கின்றது வெற்றி பெற்றிருந்தாலும் கூட பாராளுமன்றம் தீர்மானிக்கலாம் 5% என்பது பெரும்பான்மை அல்ல, அது நிச்சயமாக ஒரு 10% மேலாக இருக்க வேண்டும். அந்த தெரிவு செய்கின்ற தன்மையை பாராளுமன்றத்திடம் விட்டிருக்கின்றார்கள். அதே போல அதன் பிறகான கான்ஸ்டிடியூஷனல் சேஞ்சஸ், அதாவது அந்த அரசியல் அமைப்பு சட்டவாக்கு திருத்தங்கள் மற்றவர்கள் பிரிவதற்கான காலங்கள் போன்ற பல இத்தியாதிகளும் ஒரு பிரிவதற்கான சந்தர்ப்பத்தை இல்லாது செய்வதாகத்தான் இருக்கின்றன. எனவே அது குறித்த நிலைமைகளை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அது நிச்சயமாக அவ்வாறான நிலைமையை ஏற்படுத்தாது. ஆனால் இங்கே உள்ள பிரச்சனை என்னவென்றால், அண்டை தேசத்து, அதாவது கனடாவுடன் உயிராக இருக்கின்ற நாடாக தன்னை காட்டிக்கொண்டே அமெரிக்கா என்பது கனடா பிரிவதற்கான ஒரு தூண்டுகோலையும் நடவடிக்கைகளையும் எடுத்திருந்தது என்கின்ற ஒரு துன்பமான செயற்பாடுதான் இவ்வாறான இதற்கான காரணமாக இருக்கின்றது. என்றால் அமெரிக்கா இந்த பிரிவினைவாதிகளுக்கு ஊக்கமளிக்கின்றது. ஆனால் அதற்காக வாக்களிப்பார்களா மக்கள் என்றால் அதற்குரிய சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவு. அத்தோடு இந்த பூர்வீக குடியினர் இதனை ஒத்துக்கொள்வார்களா என்கின்ற கேள்வி கூட இருக்கின்றது. என்றால் இது பூர்வீக குடிகளின் நிலம், அதுதான் உண்மை. நன்றி சுரேஷ், நிகழ்ச்சியில் கலந்துரைமைக்கு மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்திலே பேசுவோம். நன்றி ராம், நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.